தமிழக மக்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம். இன்னைக்கு ஜனவரி 22, 2026. ஸோ இன்னைக்கு தேர்தல் ஆணையம் மூலயமா எங்களுக்கு வந்து ரிசல்ட் சின்னத்தை ஒதுக்கியிருக்காங்க. இது ரொம்ப பெரிய சந்தோஷம். ஸோ இன்னைக்கு தளபதி ஆசியோட பொதுச் செயலாளர் அவருடைய வழிகாட்டுதலின்படி நாங்கள் இந்த சைக்கிள் ராலியை ஸ்டார்ட் பண்ணுறோம். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட ஒரு 6,500 கிலோமீட்டர் 38 மாவட்டமும் வந்து நாங்கள் வந்து சைக்கிள் பயணம் மேற்கொள்ள போகிறோம். மக்களுக்கான விழிப்புணர்வு கொடுக்க போகிறோம். எல்லாருமே ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க, தளபதிக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு சொல்றாங்க. ஆனா உண்மையா சொல்லணும்னா தளபதி தான் மக்களுக்கான வாய்ப்பு எங்களுக்கு கொடுத்துருக்காரு அவர் அரசியல்ல வந்து. ஏன்னா இந்த மாற்றத்தை நோக்கி நாங்க வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா இளைஞர்களாக வேலை வாய்ப்பு கிடையாது, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா தொழில் வளர்ச்சி கிடையாது, நிறைய ஊழல் லஞ்சம் அப்படின்னு எல்லாமே தலைச்சி கிடைக்கிற நேரத்துல 2026 ஒரு பெரிய மாற்றத்துக்கான ஒரு வருஷமா இருக்க போது. தமிழக வெற்றி கழகம் சார்பில் தமிழகம் முழுக்க 234 தொகுதியிலையுமே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்று தலைவர் அவர்கள் கண்டிப்பா வந்து அரியணை உட்காருவாரு. அவர் முதலமைச்சர் ஆக்குறது எங்களுடைய முழு மூச்சியா இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா துறைமுகம் சார்பா நாங்க வந்து இன்னைக்கு சைக்கிள் பயணத்தை இன்னைக்கு மேற்கொண்டு இருக்கோம். அண்ணன் வந்து இன்னைக்கு தொங்கி வச்சிருக்காங்க. ஸோ எங்களுக்கு இருக்க எல்லா மாவட்ட செயலாளர் சப்போர்ட்டோட இந்த நிகழ்ச்சி வந்து தொங்கி வைக்கிறோம். கட்சி அண்ணன் விஜயனா இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து புசியானந்தா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே எங்களுக்கு பெரிய லெவலில் சப்போர்ட்டு. ஸோ இன்னைக்கு அண்ணன் விஜயகுமார் அவர்களுடைய சப்போர்ட்னால இந்த ரேலி இன்னைக்கு நாங்கள் இங்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ எப்பூக்கடையில் நாங்கள் இருக்கோம். மக்களுக்கான ஒரு பெரிய மாற்றத்தை கண்டிப்பாக இந்த 2026 கண்டிப்பாக கொடுக்கும். ஸோ அதில் நாங்கள் முழுமுயற்சியாக இருக்கிறோம். தளபதி அவர்கள் கண்டிப்பாக வந்து அரியணையில் ஏறுவாங்க. ஸோ இந்த சைக்கிள் ரேலி எதுக்காகனா கிட்டத்தட்ட எல்லா மாவட்டத்திலையும் மக்களுடைய பிரச்சனைகளை நாங்கள் பதிவு செய்ய போகிறோம். அஸ் ஒரு மீடியா பர்சனா, ஒரு சோஷியல் ஒர்க்கரா கிட்டத்தட்ட ஒரு 17 வருஷம் நான் மீடியா ப்ரொடக்ஷனில் இருக்கேன். நிறைய விஷயங்கள் மக்களுக்காக செஞ்சுருக்கோம், சோஷியல் ஒர்க் பண்ணியிருக்கோம். பட் இந்த வருஷம் ஏன் இவ்வளவு தூரம் நாங்க இறங்கி இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பா மக்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கறாங்க. அந்த மாற்றத்தை நாங்க கண்டிப்பா கொடுப்போம். தமிழக வெற்றி கழகம் சார்பில் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டத்தில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விசில் சின்னத்தை ஒதுக்கிறதுனால மாஸ் இட்டு ஒரு படம் கொடுத்துருக்காரு. அந்த பிகில் படத்துல 63 மெடிக்கல் கேம்ப் நான் தமிழ்நாடு ஃபுல்லா பண்ணியிருக்கேன். ஸோ அது ஒரு பெருமை எனக்கு. கண்டிப்பா தளபதியோட ஆசையோட இந்த 6,000 கிலோமீட்டர் கிட்டத்தட்ட 60-70 நாள் இந்த பயணத்தை நான் வந்து மேற்கொள்ள போறேன். அந்த பயணத்துல மக்களாகிய உங்களுக்கு உங்களோட பிரச்சனையை கண்டிப்பா பேசுங்க. மக்கள் பிரச்சனையை வச்சுதான் அந்த மேனிஃபெஸ்டோ ரெடி பண்ண போறாங்க. உங்களுக்கு என்ன தேவை? இலவசங்களை தாண்டி மக்களுக்கு வந்து வாழ்வாதாரத்தை, தொழில, தனிப்பட்ட முறையில, தனிப்பட்ட வளர்ச்சியில நிறைய விஷயங்கள் வந்து மக்களுக்கு அவங்க செய்யணுன்றதுக்காக தான் தளபதி வந்திருக்காங்க. கண்டிப்பா இந்த 2026 உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமா இருக்கும். வாழ்த்துக்கள். நன்றி.